அந்த காட்டுல கட்டாக்காவும் காஞ்சனாவும் சேர்ந்து ஒரு டீ கடை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல கழுகு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தது. கழுகுக்கு ரொம்ப களைப்பா இருக்குன்னு சொல்லி கட்டாக்காகம் கடைக்கு வந்து டீ சொல்லுச்சு. கட்டாக்காகம் கடையில எப்பவுமே டீ சுத்தமா நல்லா இருக்காது. அதனால எந்த ஒரு பறவையுமே கட்டாக்காக கடைக்கு வந்து டீ குடிக்க மாட்டாங்க. கட்டாஜி, நம்ம டீ கடையில வியாபாரமே ஓட மாட்டேங்குது. இப்படியே இருந்தா நம்ம என்ன கட்டாஜி பண்றது? நம்மளோட பணக்கார கனவு என்ன வருது சொல்லுங்க. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க கட்டாஜி. காஞ்சனா, எதுக்கு புலம்பிக்கிட்டே இருக்க? நீ ஒண்ணு கவலைப்படாத. காலையில போய் நம்ம மாமாஜியை பாப்போம், அவர் நமக்கு ஒரு வழி சொல்லுவாரு. காலையில ஆயிடுச்சு. கட்டாவும் காஞ்சனாவும் மாமாஜி வீட்டுக்கு பறந்து போனாங்க. மாமாஜி, மாமாஜி, நாங்க உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். எங்களோட டீ கடை சுத்தமா வியாபாரம் ஓட மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க மாமாஜி. மாமாஜி, எங்களை கைவிட்டுறாதீங்க. சரி சரி, எதுக்கும் கவலைப்படாத. இந்த மருந்தை நீ வைக்கிற டீல ஊத்தி குடு. அதை குடிச்ச பறவைங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்புறம் நீ பணக்காரி தான். கட்டாஜி, மாமாஜி சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனா ஒரு பறவையும் காணாமே. ஏதாவது பறவை வந்தாதானே முயற்சி பண்ண முடியும். காஞ்சனா, அவசரப்படாத, பொறுமையா இரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே காஞ்சனாவோட கடைக்கு கிளி பறந்து வந்தாங்க. காஞ்சனா 2 கப்ல டீயை ஊத்தி மாமாஜி கொடுத்த மருந்தையும் அந்த கப்ல கலந்துருச்சு. அதை கிளி குடிச்சிட்டாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு கிளி அவங்க கூட்டுக்கு பறந்து போனாங்க. ஏங்க, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குது. தலையெல்லாம் சுத்துது. என்ன பண்ணுதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்படி பேசிக்கிட்டே 2 கிளியும் கூட்டுல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ராத்திரி ஆச்சு. கட்டாவும் காஞ்சனாவும் சேர்ந்து கிளியோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. கிளி அலமாரியில நிறைய பணம் வச்சிருந்தது. இதையெல்லாம் காஞ்சனாவும் கட்டாவும் பார்த்துட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. கிளி கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தது. அந்த செயினை எடுத்துட்டாங்க. ஒரு மூட்டை எடுத்து அந்த செயின் பணம் எல்லாம் எடுத்து வச்சு மூட்டையா கட்டி நைட்டோட நைட்டா பறந்துட்டாங்க. காலையில எந்திரிச்ச கிளிக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிருச்சு. துணியெல்லாம் களைஞ்சு கிடந்திருந்தது. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம வீட்டுல திருட்டு நடந்ததுன்னு. என்ன, யாருன்னு இப்படி நம்ம பணத்தெல்லாம் திருடினது? நம்ம யாருன்னு இந்த காட்டுல கண்டுபிடிக்கிறது? ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எல்லாம் போச்சு. எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்த நாள் காஞ்சனாவும் கட்டாவும் கடையை திறந்தாங்க. அந்த கடைக்கு மீனு குருவி டீ குடிக்க வந்தது. டீயும் குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு பறந்து போச்சு. பறந்து போன கொஞ்ச நேரத்துலலாம் மீனு குருவிக்கு மயக்கம் வந்து கூட்டிலேயே மயங்கி விழுந்துருச்சு. கட்டாவும் காஞ்சனாவும் சேர்ந்து முகத்துக்கு மாஸ்க் போட்டு மீனு குருவி வீட்டுக்கு திருட வந்தாங்க. மீனு குருவி வீட்டுல அவ்வளவா பணம் இல்ல. கொஞ்சமா பணமும் நிறைய பழங்களும் இருந்தது. அதெல்லாம் திருடிட்டு பழங்களையும் அங்க சாப்பிட்டுட்டு ஒரு மூட்டையா கட்டி எடுத்துட்டு பறந்து போயிட்டாங்க. நானே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருந்ததெல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. யாருதான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது? மீனு குருவி, இது உனக்கு மட்டும் நடக்கல. நேத்து கிளி வீட்டுல இந்த சம்பவம் நடந்திருக்கு. யாருன்னு நம்ம உடனடியே கண்டுபிடிக்கணும். இந்த காட்டுல இருக்கவங்க தான் இந்த வேலையை பண்றாங்க. நேத்து இந்த காஞ்சனக கடையில டீ குடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஆச்சு. காகங்கள் மேல சந்தேகப்பட்டு புறா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்தது. கட்டாஜி, இன்னைக்கு ரோனி குருவி நம்ம கிட்ட மாட்டி இருக்கு. அது நல்ல பணக்கார பறவை. அதுகிட்ட எல்லாத்தையும் சுருட்டிட்டு இந்த காட்டை விட்டு இன்னைக்கு நைட்டு ஓடிடணும் கட்டாஜி. இவங்க பேசுறதெல்லாம் புறா கேட்டுக்கிட்டே இருந்தது. காஞ்சனா மருந்து கலந்த டீயை ரோனி குருவிக்கு கொண்டு போய் வச்சுது. அந்த சமயத்துல புறா பறந்து வந்தது. ஏ காஞ்சனா, இந்த டீல என்ன கலந்துருக்க? நான் ஒண்ணுமே கலக்கலையே. நான் எதுவுமே கலக்கல. டீ தான் வச்சு கொடுத்தேன். நான் ஒண்ணும் கலக்கல. ஏய், நடிக்காத. நீ பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இரு, போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தாங்க. நடந்ததெல்லாம் புறா சொல்லுச்சு. ஏய் திருட்டுக்காகங்களா, நீங்க யார்கிட்ட திருடுனீங்களோ எல்லா பொருளையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. போலீஸ் சொன்ன மாதிரி காகங்கள் எல்லா பொருளையும் ஒப்படைச்சிட்டாங்க.